ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் அடுத்த எபிசோட் முற்றிலும் வேறு விதமாக கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த எபிசோட் சாதனையாளர் பட்டியலில் இடம் பிடிக்கிறதுக்காக காத்துட்ருக்க ஒரு இளம் நாட்டிய கலைஞரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அதாவது ஐஸ்வர்யா ராம்ஜி. பிறந்து வளர்ந்ததெல்லாம் சேலம், வேலை கிடைச்சது பெங்களூர். ஐடி வேலை, கை நிறைய சம்பளம், வசதியான வாழ்க்கை. இருந்தாலும் அவங்களுக்கு மனசு திருப்தி ஏற்படலை. அந்த வேலையை விட்டுட்டு சென்னைக்கு வந்து முழு நேர நாட்டிய கலைஞராக மாறினது எப்படி? அவங்களே கேட்டுடலாமா? சொல்லுங்கள். தடக்கல்ல படிக்கல்லாம் மாற்றிட்டு இந்த அளவுக்கு வெற்றிகரமாக முன்னேறிட்டுருக்கீங்க ஒரு டான்ஸ் கலைஞராக, அதாவது நாட்டிய கலைஞராக. அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து டான்ஸு கிளாஸ்லேயே நாங்கள் பார்க்குறோம். 9 அதாவது அது 9th வந்த உடனேயே 10th 11thலலாம் எஜுகேஷனுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம டான்ஸு கொஞ்சம் நாள் நிறுத்த போகிறோம் அப்படின்னு பேரண்ட்ஸே சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த அளவுக்கு நீங்கள் எப்படி அதை சமாளித்து முன்னேறிட்டு வர்றீங்க? ஸோ டான்ஸ் வந்து ஹேஸ் பீன் அ பார்ட் ஆஃப் லைஃப் ஃபார் மீ. என்ன அப்படின்னா 10th வந்தோடனே டான்ஸ் வேண்டாம், 10th வரைக்குமே என்னோட இன்ட்ரெஸ்ட் இருந்தது டான்ஸில். பட் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கல. 11th 12th there was a difference in dancing. நான் டான்ஸ் கிளாஸ் போகிறது வந்து there was a change. எப்படி ஆச்சுன்னா, காலையில் எல்லா பேரண்ட்ஸும் காலையில் 4 o'clock எழுப்பி விட்டு படிக்க ஆரம்பி. 11th standard வந்தோடனே அதுதான், 12th வந்தாச்சு படிக்கணும் நீ. ஸோ தட்ஸ் how my parents were also. 5 மணிக்கு எழுப்பி விடுவாங்க, படின்னு சொல்லுவாங்க. நான் 5 மணிக்கு எழுந்திரிக்க மாட்டேன், as all the kids do. 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு டான்ஸ் சாரி கட்டிட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு தான் போயிருக்கேன். பட் அந்த ஒரு 1 hour ஆஃப் ப்ராக்டிஸ், அந்த ப்ராக்டிஸ் செஷன் மட்டும் இல்லை. டான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வார்ம் அப் செஷன் இருக்கும், ஒரு கூல் டவுன் செஷன் இருக்கும். தட் 6 to 7 எவ்ரி டே மேட் மீ டு பி அ டிஃப்ரெண்ட் பர்சன் ஆஸ் சச். என்ன ஆகும்னா, எவ்ரி 11th and 12th ஸ்டூடெண்ட் ஃபேஸஸ் திஸ். காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 7 o'clock வரைக்கும் இந்த ஸ்பெஷல் கிளாஸ் எக்ஸெட்ரா. டியூஷன் நம்ம போக வேண்டாம்னு நினச்சாலும் டீச்சர்ஸ் வில் பி லைக் நீ எக்ஸ்ட்ரா படிக்கணும், ஸ்பீட் டெஸ்ட், அந்த டெஸ்ட். வி ஹேட் அ லாட் ஆஃப் டெஸ்ட் ஆஸ் சச். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த காலையில் அந்த 1 hour ஆஃப் டான்சிங் விச் ஐ டிட் made me to be a brisk person throughout the day till 7 o'clock. கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து நான் படித்தது கிடையாது. அந்த டே ஃபுல்லாக நான் கிளாஸில் ஒழுங்காக கவனித்ததுனால தான் நான் வந்து நல்ல மார்க் வாங்கினேன். ஐ வாஸ் a 97% ஹோல்டர் 12th. பட் எதனால அப்படின்னா, அந்த 1 hour ஆஃப் டான்சிங் மேட் மீ டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் மை ஸ்டடீஸ். அதாவது அந்த கான்சன்ட்ரேஷன் எதனால வருது, யூ ஆர் ஃபிசிக்கலி ஆக்டிவ் அண்ட் பிரிஸ்க். அந்த காலையில் அந்த 6 to 7 இஸ் அ குட் டைம் வேர் யூ கேன் ஃபிசிக்கலி ஒர்க் அவுட். அந்த டைமில் டான்ஸ் ஆடினது மேட் மீ டு ஸ்கோர் வெரி குட். அண்ட் ஐ வாஸ் ஆல்வேஸ் தட் வெரி குட் பிரிஸ்க் ஸ்டூடெண்ட். அது நான் என்ன சொல்ல வரேன், டான்ஸ் இஸ் ஆல்வேஸ் குட் டு டெவலப் யூ ஆஸ் அ பர்சன். கண்டிப்பாக படிப்புக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணுறது. ஸோ 10th வந்துட்டோம், 12th வந்துட்டோம், நோ. டான்ஸ் ஷுட் கண்டினியூ ஆல்வேஸ். இட் ஷுட் பி லைக் 2 parallel lines. எப்படி வந்து தண்டவாளத்தில் 2 லைனும் இருந்தால் தான் ஒரு டெஸ்டினேஷனுக்கு நம்ம போய் சேர முடியுமோ, டான்ஸ் அண்ட் படிப்பு ஆர் யுவர் கரியர் ஷுட் பி இன் 2 lines ஸோ தட் வி ரீச் தி டெஸ்டினேஷன். எப்படி ஒரு தண்டவாளத்தில் ஒரு லைன் இல்லைன்னா வி கான் கோ. அந்த மாதிரி தான் ரெண்டுமே ஷுட் கோ parallelly. இது கொலைட் ஆகக்கூடாது. தட்ஸ் how we have to manage. ஸோ 11th 12th முடித்தேன். காலேஜ் வந்து இட் வாஸ் அ வெரி குட் ஷிஃப்ட் டு பெங்களூர். நான் படித்தது எல்லாம் சேலம். ஸோ சேலத்துலேருந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆச்சு. பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிறப்ப ஐ வாஸ் அபவுட் டு மிஸ் கிளாஸஸ். ஏன்னா வீக்லி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண முடியாமல் இருந்தது ஃபார் 2 months. ஏன்னா அங்கே செட்டில் ஆக அட்மாஸ்பியர் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. சேலம்லேருந்து வெரி குட் காலேஜ், நல்ல காலேஜ் கிடச்சிது. பட் வாட் ஐ மேட் ஷுர் வாஸ் எல்லா கல்ச்சுரல்ஸ்லையும் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணேன். அந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் மேட் மீ டு பி அ டிஃப்ரெண்ட், அதாவது ஒரு இண்டிவிஜுவலாக எக்ஸ்போஸ் ஆகிற டைம் அதுதான். அது வந்து ஆஸ் அ பர்சன் இட் டெவலப் மீ. அந்த ஷிஃப்ட் ஆகிறப்ப எவ்ரி வீக்கெண்ட் ஐ வில் மேக் ஷுர் தட் ஐ கம் டு சேலம். பெங்களூர்லேருந்து பெங்களூர் கிளாஸ் முடிச்சுட்டு சேலம் வந்து டீச்சர்கிட்ட கற்றுக்கிட்டு போவேன். ஆனால் ஐ வில் மேக் ஷுர் டீச்சர் எந்தெந்த பெர்ஃபார்மன்ஸை சொல்கிறாங்களோ வித் நோ என்ன சொல்கிறது எக்ஸ்கியூசஸே இருக்கக்கூடாது. whenever your teacher is calling for a performances, it is for your good. அந்த மாதிரி எடுத்துட்டு போய் தான் 3 years ஓட்டின்னு. அங்கே எக்ஸ்போஷர் காலேஜ்லேயும் டான்ஸில் எக்ஸ்போஷர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லைக் அந்த ஜேர்னி இஸ் ஆல்வேஸ் பீன் அ ஹிஸ்ட்ரி டில் நவ். டு மேனேஜ் போத், அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும்,
as an individual person you start respecting the situation of others. எப்படின்னா college is a place where you have your teachers coming in, உங்க peers இருப்பாங்க with same age, but dance class is a place where you learn discipline, you will learn time management, you will also come into a very good structured life. எப்படி இருக்குன்னா டான்ஸ் கிளாஸில் உங்களோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு டீச்சர் வராங்க, இல்லை ஒரு பாடுற ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னா யூ ஸ்டார்ட் டெல்லிங் நமஸ்காரம், யூ ஸ்டார்ட் கோயிங் அண்ட் லைக் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க போவீங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் அமைதியாக இருக்குன்னு சொன்னால் அமைதியாக அழகாக ஒரு இடத்துல உட்காருறது. அந்த கைண்ட் ஆஃப் டிசிப்ளின்லேருந்து டைமுக்கு வரணும்னா டைமுக்கு வரணும், டீச்சர் டைமுக்கு போகலன்னா கிளாஸுக்கு விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா ஒரு டான்ஸர் லைஃப் எப்படி மாற ஆரம்பிக்கும்னா ஒரு 4 o'clock நம்மளுக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 3:30க்குள்ளே நம்மளோட டெய்லி ஹோம் ஒர்க்ஸோ இல்லை அசைன்மெண்ட்ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வில் பி தேர் பை 4, வில் மேக் ஷூர் தட் வி பி தேர் பை 4. ஏன்னா டீச்சர்கிட்ட திட்டு வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டிசிப்ளின் வந்து அந்த டைமில் கொண்டு வரப்போ லைஃப் வில் சேஞ்ச். தட்ஸ் ஹவ் மை லைஃப் ஹேஸ் ஆல்சோ சேஞ்ச். அண்ட் கண்டிப்பாக டான்ஸ் தேவை, ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஆர்ட், டேக் இட். லைக் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கணும் டு டேக் யூ த்ரூ அவுட் யுவர் லைஃப். ஸோ வாட் எவர் யூ follow it with passion. Both your career and your passion should go in a parallel line. Presenting Sai Marga Pravesha, a humble salutation at his lotus feet. நடனம் போலானந்த கூத்தாடினார், காலிங்க நர்த்தனம் ஆடிடும் கண்ணன் போலவே தீயது பொழிந்திடவே அகிலமே அருள் பெறவே சாயி நடமிதுவே. நினைத்தவை கை கூட வரம் பல அருளும் ஸ்மரணம் ஸ்மரணம் மின் திருநாமம் மன பிரணங்கள் களையும் நின்னாமம் ஸ்மரணம் கீர்த்தனம் தரும் நன்மனம் பிழை அகற்றி வாழ உந்தன் கீர்த்தனம் நம் பாவங்கள் களையும். சாயிராம் 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 சாயிராம். இந்த எபிசோடில் ஐஸ்வர்யாவுடைய அனுபவத்தை ஒரு பாதியை பார்த்துருக்கோம், மறுபாதியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? Good evening, friends. I'm happy to see you all again in this episode. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஷோ. லாஸ்ட் வீக் நம்ம வந்து we were talking about the covering letter. கவரிங் லெட்டரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த வீக் வந்து நம்ம அதை விட இப்போ தாண்டி அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளார நம்ம இப்போ போகிறோம். நெக்ஸ்ட்டு செக்மெண்ட், இப்போ நம்ம ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, கவரிங் லெட்டர் கூட நம்ம ப்ரொஃபைல் எல்லாம் வச்சு நம்ம ஜாப் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஜாப் அப்ளை பண்ணுற மோட் கூட நம்ம நிறைய லாஸ்ட் பிஃபோர் எபிசோடில் பார்த்துருக்கோம். ஏன்னா அதில் நிறைய மோட் இருக்குது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட் ரெஃபரல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஜாப் ஃபேர்ஸ் இருக்குது, நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நமக்கு ஜாப் கால்ஃபேர் வந்திருக்கு, ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு நம்மளுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் we have to look for the company. இந்த கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி. இன்ஃபேக்ட் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணுறது புத்திசாலித்தனம். இந்த கம்பெனி ஓகே, நல்ல கம்பெனியா, ஜென்யூன் கம்பெனியா, எவ்வளோ வருஷமாக இருக்குது, என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்கில் செட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனிஸ் இருக்கா, அந்த ஸ்கில் செட்ஸ் அந்த கம்பெனியில் இருக்கா. ஏன்னா சும்மா அடோக்காக நம்ம அப்ளை பண்ண முடியாது இல்லைங்களா, அது இருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. நம்ம அப்ளை பண்ணும்போதே we got to be really careful and cautious. பட் நமக்கு ஜாப் ரொம்ப அவசியம், இப்போ இமீடியட்டாக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதெல்லாம் பார்க்காம அப்ளை பண்ணிகிட்ருப்போம். நம்மளோட it's a good time and we have also received a call letter or interview call letter from that company.
ஸோ நம்ம வந்து இன்டர்வியூக்கு நம்ம அப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் இன்டர்வியூவுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி we have to see all these points. அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, எவ்வளோ வருஷமாக இருக்குது, மெயினாக நம்மளை இன்டர்வியூ பண்ண போகிறது யார், இதை வந்து நீங்கள் அந்த ஹெச்ஆரில் இருந்தோ இல்லை ஹையரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா, கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவாங்க எப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுத்துக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க டைம் எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போதே யார் இன்டர்வியூவர் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து விசாரிச்சுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, ஸோ உங்களுக்கு அந்த இன்டர்வியூ கால் லெட்டர் அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அந்த ஹையரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டே நீங்கள் கேட்டுக்கலாம் யார் உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டுக்கலாம். ஏன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர், எஸ்பெஷலி ஃபார் த சீனியர் பீப்புள், இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்கள பற்றியும் நீங்கள் என்ன மாதிரி அவங்க அந்த ஃபீல்டில் இருக்காங்க, அந்த ஃபீல்டு உங்களுக்கும் மேட்சிங்காக இருக்கா, நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் ப்ரொஃபைலை பார்த்து தான் எடுத்திருப்பாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு இன்னும் 2 additional points or benefits you will have once when you அவங்களும் என்ன மாதிரி இருக்கிறாங்க, உங்களோட ப்ரொஃபைல் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா அந்த பர்டிகுலர் மேனேஜர். ஏன்னா ஒருத்தங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதனால் நீங்கள் உங்களை கொஞ்சம் ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணிக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெனிஃபிஷியல். இந்த ரீசன் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நிறைய கேண்டிடேட்ஸ் இப்போ ஆஃப்லைட் நிறைய முதலையும் அந்த மாதிரி நடந்திருக்கு, பட் இப்போ வந்து நிறைய அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. என்னென்னா கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ எடுத்துக்கிறாங்க, ஆஃபர் லெட்டரும் வாங்கிடுறாங்க, அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணணுன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. அது கூட ஜாயின் பண்ண வேண்டிய நாளைக்கு ஜாயின் பண்ணணுன்னா இன்றைக்கி அது கூட இந்த ஹையரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கால் பண்ணி கேட்குற வரைக்கும் வச்சுக்கிறாங்க. இட் இஸ் நாட் குட் ஃபார் இது நல்ல ஒரு விஷயமா, ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இப்போது வந்து நாங்கள் பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணவங்க இன்டர்வியூரோட டைம் வேஸ்ட்டு, உங்களோட டைம் வேஸ்ட்டு. ஏன்னா எந்த ஒரு இன்டர்வியூவுமே ஒரு லெவலில் உங்களுக்கு முடிய போகிறது கிடையாது. மினிமம் ஒரு 2 to 3 லெவல்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். இவ்வளோ டைம் வேஸ்ட்டு, அவங்களோட டைமும் வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அது என்ன ரீசன்ஸில் ரிஜெக்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்னா, சேலரி இந்த கம்பெனியோட எனக்கு அந்த கம்பெனியில் ஜாஸ்தி கொடுக்குறாங்க, இந்த ஸ்கில் செட்டோட எனக்கு அந்த ஸ்கில் செட் அதில் பெட்டராக இருக்குது, அதனால் நான் அதில் போகிறேன், இந்த கம்பெனியோட அந்த கம்பெனி பெட்டராக இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு பார்கெயின் மாதிரி ஆயிடுச்சு இப்போல்லாம். ஸோ லெட் அஸ் நாட் டூ திஸ். வரப்போகிற சமுதாயம், வரப்போகிற யங்ஸ்டர்ஸ், ஐ திங்க் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா I think we can definitely build a very good team. That's what I would like to tell. ஏன்னா இது நிறைய ஆஃப்லேட் பண்ணுறதுனால ரொம்ப சங்கடமாக இருக்குது எல்லாருக்குமே. ஸோ அதனால தான் இந்த ரிசர்ச் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது. நாங்கள் இந்த ரிசர்ச் எதுக்கு நம்ம அவசியம் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணி அதுக்கு இவ்வளோ டைம் எஃபர்ட் கொடுத்து சொல்கிறோன்னா, இப்போ ஒரு ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறச்சியே கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு அந்த கம்பெனியில் இருக்குதுன்னு நினச்சி தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அண்ட் இன்டர்வியூ உங்களை கூப்பிடுறச்சியும் அவங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் தகுதியாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சி தான் உங்களையும் கூப்பிடுவாங்க. ஏன்னா ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஒரு ஹையர் ரேஞ்ச் ஆஃப் எஜுகேஷனில் இருப்பீங்க. சிலர் உங்களோட கொஞ்சம் கம்மி எஜுகேஷனில் இருப்பாங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். அண்ட் தே வுட் பி மோர் கீன் அண்ட் இன்ட்ரெஸ்டட் டு டூ த ஜாப் ஆஸ் வெல். பட் சில 1 or 2 பாயிண்ட்ஸ் அவங்களோட நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால they might have called you and உங்களுக்கு இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் போய் எல்லாம் முடிஞ்சு ஆஃபர் கிடச்சிட்டு கடைசியில் நீங்கள் வேண்டான்ட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க. இந்த நேரத்தில் அந்த இன்னொரு கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா அந்த ஜாப் போயிருக்கும். இப்போ திருப்பியும் அவங்கள கூப்பிடுவாங்க, அந்த கேண்டிடேட்டை கூப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் அகெயின் த ப்ராசஸ் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஓவர். ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம தடுத்துருக்கலாம் இல்லையா? இது நம்ம கொஞ்சம் யோசித்து நம்ம கொஞ்சம் அதை நம்ம பண்ணுற வேலையை இன்னும் அழகாக நம்ம நேர்த்தியாக அதை தீர்மானித்து அதை யோசித்து செஞ்சோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம். இந்த டைமில் இவருக்கும் வேலை கிடச்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ அண்ட் மெயின் திங் இஸ் யூ ஆர் நாட் கீன் ஃபார் திஸ் ஜாப் பிகாஸ் தேர் இஸ் சம்திங் எல்ஸ் தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இந்த ஜாபுக்கு முன்னாடியே வேண்டான்னு சொல்லியிருக்கலாமே. கால்ஃபேர் பண்ணும்போதே நம்மளுக்கு இல்லை, ஐ எம் சாரி, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா? லைஃப் would have been much more easier for everybody. So for all these points, for everything, only we are emphasizing that before applying or even before you attend the interview, please do a proper, better research to get into any kind of an work. All right, friends. ஐ திங்க் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா நம்ம கொஞ்சம் சென்டிமெண்டலாக எமோஷனாக பேசிட்டோன்னு நினைக்கிறேன்.
ஸோ எனிவே ஸோ லெட்ஸ் கண்டினியூ வித் திஸ் இன் த நெக்ஸ்ட் எபிசோட். ஸோ அது வரைக்கும் ப்ளீஸ் வாட்ச், லைக் அண்ட் ஷேர் சாதனா. அப்பா அம்மா ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியல. என்னாச்சு? ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, அவளுக்கு மேலே படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இவங்க வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பொண்ணுனால பாவம் வாழவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் அநியாயமாக சூசைட் பண்ணிட்டா. குடும்பம் பார்த்து ரொம்ப ஸோ சேட். தாலி கயத்தில் மஞ்சள் கூட இன்னும் மாறலை. அழகாக தன்னோட ஸ்கூல் யூனிஃபார்மோட ஆற்றுல விழுந்து அந்த பொண்ணை தற்கொலை பண்ணிட்டா. கடனை வாங்கி கல்யாணம் பண்ண அந்த தாய் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு ரொம்ப அழறா. கல்யாணம் பண்ணதுக்கு பதிலாக ஒழுங்காக படிக்க வச்சிருக்கலாம்ல. மேலே படிக்க வச்சா அவங்க லவ் பண்ணிடுவாங்களாம். லவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பா? அதாவது பேரண்ட்ஸ்க்கு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுமா, அது அவங்களோட கடமையா. குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுறாங்களாம். நிஜமாக எனக்கு ஒன்று புரியல. ஒரு குழந்தைக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது. அதோட ஆசை, கனவு, விருப்பு, அதுக்கு மரியாதை கொடுத்து அது இஷ்டத்துக்கு அதை வாழ விட்டுட்டா என்ன? அவங்க வாழ்க்கையை வாழறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? என்ன சொன்னீங்க? குழந்தைக்கு தன் இஷ்டப்படி வாழ உரிமை இல்லையாண்ணா? குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு குதிரைக்கு கூட தன் இஷ்டப்படி வாழ உரிமை இல்லாமல் என்னென்ன பண்ணிச்சு தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்கிறீங்க? குதிரைக்கா? குதிரைக்கு வாழ உரிமை இல்லையா? வாழறதுக்கு மட்டும் இல்லை, காதலில் தோல்வி. அதுக்கு காதல்ல தோல்வியா? குதிரைக்கு காதல் தோல்வியா? ஆமாங்க. என்னங்க சொல்கிறீங்க? விளையாட்டுக்கு தானே சொல்கிறீங்க? இல்லைங்க, நிஜமா. ஐயனாவரத்தில் மெயின் ரோட்டில் ஒரு குதிரை எல்லாரையும் விரட்டி விரட்டி கடிச்சிருக்கு. உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வெட்டினரி டாக்டரோடு வந்து அதை பிடிக்கிறதுக்கு பார்த்தாக்கா யார்கிட்டையுமே அடங்க மாட்டேங்குது. ரொம்ப மிரண்டு ஓடி பெரிய கலாட்டை பண்ணியிருக்கு. அப்புறம் ஓனரை கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்திருக்காங்க, ஒரு கோனார். அவர் வந்து இந்த கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கெல்லாம் குதிரையை வந்து அந்த ஊர்வலத்தில் முன்னாடி நடத்தி அழைச்சிட்டு போவாங்களே, அந்த மாதிரி வாடகைக்கு விடக்கூடியவர். அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் நாடோடிகள் கூட்டம் ஒன்று வந்து இருந்திருக்கு. அவங்க கிட்டேருந்து அந்த குதிரையை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கார். வாங்கிட்டு வந்ததுலேருந்து கடிவாளத்தை எல்லாம் கடிச்சு போட்டு யாருக்குமே அடங்காமல் அவ்வளோ கலாட்டா பண்ணியிருக்கு. டாக்டர் இதெல்லாம் கேட்டுட்டு அதை கவனிச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு காதல்ல தோல்வி. அவர் சும்மா சொல்லியிருக்காரு? நிஜமாவே தான். அந்த குதிரையை கொண்டு போய் இருந்த இடத்துலயே விடுங்க, அங்கே காதலி இருப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த குதிரையை கொண்டு போய் ரெட் ஹில்ஸில் அந்த நாடோடிகள் கூட்டத்தில் கொண்டு போய் விட்டவுடனே ரொம்ப சாதுவான குதிரையாக போய் தன்னுடைய காதலி பக்கத்தில் போய் நின்று கணிச்சுதான். ஆனால் பாவம் கோனார் போலீஸில் நியூசன்ஸ் கேஸில் ஃபைன் கட்டிட்டார். அந்த வெட்டினரி டாக்டர் நம்பர் இருக்கா? எதுக்கு? அவர் காமிச்சுக்கிறதுக்கு கேட்குறாரு.